சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐங்கரன் துதி. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடை போற்றுகின்றேனே. குரு வணக்கம். தந்தை தாயாவானும் சார்கதியும் காவானும் அந்தமிலா இன்பனமக்காவானும் எந்த முயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருள் கோணாகுவானும் குரு. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். இன்றைய இனிய நாள் சிந்திப்ப அரியன சிந்திப்பவர்க்கு சிறந்து சிந்தேன் முந்தி பொழுவன மொய்த்துருண்டு நம்மை பந்தித்து வந்த பலவினை தீர்ப்பனர். எல்லாம் எதுனாக்க இறைவனை பற்றிய பெருமைகளை கேட்பதும் அதில் மிகச் சிறப்பாக அடியார்களை பற்றிய சிறப்புகளை கேட்பதும் நம்மை உய்விக்க ஒரு மருந்து. இன்றைய நன்னாளில் திருநாவுக்கரசு சுவாமிகள் பற்றிய சிந்தனையை நாம் சிரமேல் கொண்டு அவரை சிந்தித்து தொழ நமக்கு குருவர்களும் திருவர்களும் துணை செய்யுமாக. வகுப்புக்கு உள்ள இறைவன் திருவர்களையும் அடியார்களின் திருவர்களையும் கொண்டு நுழையலாம். திருநாவுக்கரசு சுவாமிகளை பற்றி சிந்திக்கிறதுனால நம்ம சாமிகள் எல்லாம் நமக்கு சைவ சமயத்தை வலிமைப்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அந்த நெறியில நம்ம நிக்கிறோம். நெறியெல்லாம் நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் பண்ணம்னு மாணிக்கவாசக சுவாமி நமக்கு சொல்லுவார். அப்ப சிறுநெறியில் சேர்ந்தால் எவ்வளவு துன்பம் இருக்கு. பெருநெறி பிடித்தொழுக வேண்டும் என்ற வகையில் அந்த பெருநெறி எந்த நெறி, அந்த நெறி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அதையெல்லாம் நம்ம சிந்தனைக்கு கொண்டு சென்று அதற்கப்புறம் நம்ம சுவாமியுடைய அந்த வரலாறு பக்கங்களை ஒரு சிறு துளி சிந்தனை பகுதியில் நாம் கொண்டு செல்லலாம். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் போற்றால் எம் உயிர் துணையே. உயிருக்கு எதியா துணை அப்படின்னு கேட்டா, ஒரு சமயம் மேலான விஷயத்தை சொன்னால் அந்த விஷயத்தை மறுதலிப்பு செய்ய முடியாதவாறு அந்த சமயத்தின் சத்திய கூறுகள் இருக்கணும். அதில் சொல்லப்பட்ட தெய்வம் அவருக்கு இணையாக வேறொரு தெய்வத்தை சொல்ல முடியாத மாதிரி தனக்குமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் எல்லாருக்கு மனக்கவலை மாற்றல் அருது என்று சொன்னதை போல தனக்கோமை இல்லாத கடவுளாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கடவுளை பற்றி சிவபெருமானை பற்றி நமக்கு நிறைய நூல்கள் இருக்கிறது. அதுல திருமுறை ஒரு 12. இந்த 12ல இந்த தேவாரத்தை 3 பேரு நம்ம தேவாரம் பாடியவர்கள்னு சொல்லுவோம். அடுத்து திருவாசகம் மாணிக்கவாசக சுவாமி பாடினதா நம்ம சொல்லுவோம். இந்த திருமுறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சைவ நெறி கருவூலம், தென் தமிழின் தேன் பாகாகும், வேதமும் ஆகமும் விரித்து உரைத்த சொற்களை எல்லாம் அந்த நல்வாக்கை எல்லாம் தன்னகத்தே அடக்கி அது நம் பிறவி வேரை கருக்கக்கூடியதாகவும் அருள் உடையவர்களாக நம்மை மாற்றக்கூடியதாகவும் இருக்கிறது. இந்த திருமுறைகள்ல சிவபெருமான் கைலாய மலையில திருக்கைலாய உலா சுந்தர சேரமான் பெருமாள் நாயனார் பாட அதை கேட்டு
அருளினார். அதே மாதிரி அரங்கேற்ற ஐயனார் நமக்கு கைலைங்கன் பாடப்பட்ட அந்த நூலை இங்கு கொண்டு வந்து நம்மிடத்தில் சேர்த்தார். அப்ப பெருமானே மகிழ்ந்து ஏற்றதும் பெருமானே கரம் விருந்து எழுதிய அருள் தெய்வ நூலும் திருவாசகம் கூட. திருவாசகம் மிகச் சிறந்த நூலாக உலகெங்கிலும் போற்றப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த அருள் நெறியில் நம்மை உய்விக்க வல்ல நெறியில் நமக்காக நன்னெறியை வகுத்து கொடுத்தவர்கள் சைவ பெரியோர்கள். இவர்களில் ஒருத்தராக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு சுவாமிகள் வரலாறை பற்றி நாம் இன்னைக்கு சிந்திக்கிறதுக்கான திருவுளம் இறைவன்பால் கூட்டி வைக்கப்பட்டுள்ளது. அடியார்கள் பெருமையெல்லாம் வார்த்தையால சொல்ல முடியாது. ஔவையாரை கேட்டப்ப பெரியது கேட்கும் எரிதரு வேலோய் பெரிது பெரிது புவனம் புரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகன் கரியமான் உந்தியில் வந்தோன் கரியமாலோ அலைகடல் துயில்றோன் அலைகடல் குறுமுனியின் அங்கையில் அடக்கம் குறுமுனியோ கலசத்தில் பிறந்தோன் கலசமோ இப்புவியில் சிறுமன் புவியோ அரவினுக்கு ஒருதலை பாரம் அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம் உமையவளோ இறைவர் பாகத்துடுக்கம் இறைவனோ தொண்டர் உள்ளத்துடுக்கம் தொண்டரதும் பெருமையை சொல்லவும் பெறுதுன்னு சொன்னாங்க. இப்ப தொண்டர் பெருமையை பாடுவது பெரிய விஷயம். அப்படிப்பட்ட திரு தொண்டர்களுடைய பெருமையெல்லாம் வாக்கால சொல்ல முடியாது, அவ்வளவு உயர்ந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட அடியார்களுடைய பெருமையை சிந்தனையில் நாம் சிந்திக்குமாறு சொல்லும்போது நமக்கு முதல்ல இந்த அடியார் பெருமையை பத்தி நமக்கு பேசி எடுத்து சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தாக்க சுந்தரமூர்த்தி சுவாமி நாயனார் திருத்தொண்டர் தொகை அதை பாடுறதுக்காகவே இந்த பூமிக்கு வந்து நமக்கு பாடி கொடுத்ததை போல தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கு மடியேன் என்று இறைவன் அடியெடுத்து கொடுக்க அதை பாடினார். அது முதல் நூல். நம்பியாண்டார் நம்பி அதை வழியாக கொண்டு திருத்தொண்டர் அந்த அந்தாதி நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார். அதை தொடர்ந்து நமக்கு சேக்கிலார் பெருமான் நாயனார் அவர்கள் பெரிய புராணத்தை இறைவன் திருவருள் துணை கொண்டு அருளி செய்துள்ளார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்று இறைவன் அடியெடுத்து கொடுக்க உலகலாம் என்று தொடங்கி உலகலாம்னு முடிச்சிருக்கார். அளவில்லாத பெருமை ஆகிய அளவிலா அடியார் புகழ் கூறுகின்றேன் அளவு கூட உரைப்பரிது ஆயினும் அளவில் ஆசை துறப்ப அறகுவேன் அப்படின்னு சொன்னார். அது அவருடைய அவையடக்கத்திலேயே சொல்லிட்டார். அப்படிப்பட்ட இந்த புராணத்துல நாம் இன்னைக்கு சிந்திக்க இருக்கக்கூடியது திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய புராணம். இத நம்ம பொதுவா சைவத்தை வந்து பார்க்கும்போது 3 வகையில் நாம் வந்து இறைவனை அடைந்தவர்களை பத்தி பேசுவோம். இந்த 63 நாயன்மார்கள்ல 3 வகையாக நம்ம பிரிச்சு இறைவனை அடைந்தவர்களை சொல்லுவோம். இறைவனை நேரா வழிபாடு செய்து லிங்க பூஜை எல்லாம் செய்து வழிபாடு செய்தவர்கள் 32 பேர். குருவின் திருவடியை வணங்கி குருவோடு திருவருளை பெற்று குருவின் திருவருளை பெற்று இறைவனுடைய திருவடியை அடைந்தவர் ஒரு 12 பேர். அடியார்களுக்கு தொண்டு செய்து இறைவனுடைய திருவடியை அடைந்தவர்கள் ஒரு 19 பேர். இந்த 63 குருவை வழிபாடு செய்தாலும் இறைவனை கூடலுமாமே, தனக்கோமை இல்லாதானை நாம் வழிபாடு செய்தாலும் இறைவனை வழிபாடு செய்தாலும் இறைவனை கூடலாம். அதே மாதிரி அடியார்களை வழிபாடு செய்தால் அடியார்கள் உள்ளத்து அன்பு மீது ஊற குடியாக கொண்ட கொள்கையும் சிறப்பும் உடையாராகிய இறைவன் நம்மையும் ஆட்கொள்வார். அப்படி சங்கமம் இந்த அடியார்களை வழிபாடு செய்து அடியார்களுக்கு தொண்டு செய்து அடைந்தவர்கள் ஒரு 19 பேர். இதுல
திருமுறையை பாடினவங்கன்னு பார்த்தோம்னா ஒரு 7 பேர். இந்த 27 ஆசிரியர்கள் இருந்தாலும் இந்த பெரிய புராணத்தில் சொல்லப்பட்ட இந்த 63 பேரில் திருமுறையை நமக்கு பாடி கொடுத்தவங்க அப்பர் சுவாமிகள், சம்பந்தர் சுவாமிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், காரைக்கால் அம்மையார், காடவர்கோன் ஐயடிகள், சேரமான் பெருமான், திருமூல தேவநாயனார். இந்த 7 பேரும் திருமுறை பாடியவர்களாக சொல்லப்படுறாங்க. மேலும் இதுல திருநாவுக்கரசு சுவாமிகள் பாடின அந்த திருமுறை தேவாரம்னு சொல்லப்படும். இந்த தேவாரம் அவர் பாடின தமிழ் கெஞ்சி தமிழ் அப்படின்னு சொல்லப்படுது. சம்பந்தர் பாடினது கொஞ்சு தமிழ், சுந்தரமூர்த்தி சுவாமி நாயனார் பாடினது விஞ்சு தமிழ் அப்படின்னு 3 வகையாக சொல்லப்படுது. அதே மாதிரி இவங்களுடைய மார்க்கங்கள் பார்த்தோம்னா சத்புத்திர மார்க்கம் சம்பந்தர், தாச மார்க்கம் திருநாவுக்கரசு சுவாமிகள், அடுத்தது சக மார்க்கம் நண்பனாக பாவிப்பது சுந்தரமூர்த்தி சுவாமி நாயனார் மார்க்கம், மாணிக்க வாசகர் குருவாக இறைவனை ஏற்று அவருடைய திருவடியை பணிந்தார், அது சன்மார்க்கம் அப்படின்னு சொல்லப்பட்டது. 4 மார்க்கங்கள். இந்த நாம் இப்ப சிந்திக்கக்கூடிய அப்பர் சுவாமிகள் அவருடைய காலம் எப்படின்னு பார்த்தோம்னா கிபி 575 இருந்து 656 அந்த காலகட்டம். சம்பந்தர் காலத்திற்கு முந்தியவர். சம்பந்தருக்கு இவருக்கு 64 வயதான பிறகுதான் சம்பந்தர் பிறந்தார். 639 அப்படின்னு கணக்கு சொல்றாங்க. சம்பந்தருடைய காலம் 639 இருந்து 655 வரைக்கும் 16 ஆண்டுகள். அப்பருடைய காலம் 81 ஆண்டுகள். இப்படி சமகாலத்தை சேர்ந்தவர்களா 2 பேரும் இருந்திருக்காங்க. அப்பருடைய சரிதத்தை முழுவதும் நாம் சிந்திக்கணும்னா பெரிய புராணம் முழுவதும் பாடல் ஒவ்வொன்றாக சிறப்பாக சிந்தித்து இன்பெற வேண்டாம். இருந்தாலும் இன்னைக்கு அவருடைய குரு பூஜை சித்திரை சதயம் இந்த நன்னாளில் அவரை பற்றி ஒரு சிறு சிந்தனைக்குள் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த குருவர்கள் ஆன்மீக மையத்தில் உள்ள இறை நேய அன்பர்கள் சிந்தனை பகுதியை நமக்கு கூட்டிக் கொள்ளலாம் என்று சொன்னதனால் இந்த பகுதியை இறைவன் திருவருள் கொண்டு நாம் சிந்திக்கிறோம். இவங்க அப்பர் சுவாமிகளை பத்தி நம்ம சிந்திக்கும் போது இவர் திருவாமூர் அப்படிங்கிற ஊர்ல திருமுனைப்பாடி நாட்டுல பிறந்தவர் அப்படிங்கிறதுல இருந்து புராணங்கள் நாம சிந்திப்போம். ஆனா அதுக்கு ஏன் அவர் அங்க பிறந்தார் அப்படின்னு சிந்திக்கணும்னா ஒரு 17,000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம அப்படி போகணும். ராமாயண காலகட்டம். அதுக்கு முன்னால கைலை அழகிய கைலை என்பதி அந்த கைலையின் பகுதியில் அருகாண்மையில ராவணேஸ்வரன் புஷ்பக தேர்ல வர்றார். கைலை என்பதியை சுற்றி கொண்டு செல்ல வேண்டும், அதுக்கு மேல பறக்க கூடாதுங்கிறது விதி. என்ன சாமி இருக்கார். ஆனா அவன் அந்த மாதிரி நடக்காம கைலையம்பதிக்கு மேலே தன்னுடைய புஷ்பக விமானத்தை செலுத்துவதற்கு விரும்பினான். அப்படி விரும்பும் போது நந்தியம்பெருமான் அவனை எச்சரித்தார், தவறு அப்படின்னு. ஆனா அவர் கேட்பதாக இல்லை. விமானம் அவர் முயற்சி பண்ணால் நவர்ல நின்றுடுச்சு. இதுக்கு மத்தியில இந்த கைலைய மலையை தாண்டி செல்லக்கூடாதுன்னு சொன்ன நந்தியம்பெருமானை அந்த மாருதி முகத்தை உடையவராக சொல்லி
இகழ்ந்து குரங்குன்னு சொன்னான். அதோட விளைவு சாமி சபித்தார். உன்னை இந்த நாட்டுக்கு எப்ப குரங்கு வருதோ அப்போ உனக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டார். நந்தியம்பெருமான் சாபம் பின்னால ஆஞ்சநேயரா வந்து இலங்கைக்கு தீயிட ஒரு காரணமாக இருந்தது. அடுத்தது இவன் சும்மா இருக்கல. ஆஹா, இந்த மாதிரி நான் போறத தடுத்தது, இந்த மலையை தடுக்குதுன்னா இந்த மலையவே நான் பேத்து அந்த பக்கம் வச்சான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணவம் மேலிட்டு அந்த மலையை அசைக்க முற்பட்டான். அதோட விளைவு என்ன ஆச்சு அப்படின்னா, அம்பிகை இந்த மலை இவனால அசைக்க முடிஞ்சு, அவ்வளவு சிவபூஜை பண்ணியிருந்தான். ஆனாலும் ஆணவம் அவன் கண்ணை மறைத்தது. சாமி ஒரு விரலை ஊனுனாரு, 20 கரங்களும் அப்படியே உள்ள மாட்டுக்குச்சு. ரொம்ப வலியால துடிச்சான். நரம்பு எலிகைகள் பிடித்த நங்கை நடுங்க மலையை உரங்கள் எல்லாம் கொண்டு எடுத்தான். 9 ஒன்றும், 9 ஒன்றுன்னா 10 தலை அலற வரங்கள் கொடுத்தருள் செய்வான் வளர்பொருள் வீரட்டம் சூழ்ந்த நிரம்பும் கெடில புனலும் உடையார் ஒருவர் தவர் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லைன்னு சாமி பாடியிருக்கார். அப்ப தன்னுடைய அன்னைக்கு நடந்தது சாமி பாடியிருக்கார். அப்ப அம்பிகை இந்த மலை அசைவதை பார்த்து சிவபெருமானை தழுவியதனால் சாமி அவனை அமுத்தினதோட விட்டுட்டாரு. இல்லைன்னா அன்றைய அவன் அழிந்து போயிருப்பான். அந்த நேரத்துல அங்க தவத்தில் இருந்த வாகீச முனிவருங்க கூடிய முனிவர் இவன் வலியால் கத்துவதை பார்த்தார். பார்த்துட்டு ரோதனம்னு சொல்லுவாங்க, அவன் அழுதனன், அழுவுறத ரோதனம்னாங்க. அந்த மிகுந்த வலியால் அழுதவன ராவணன் அப்படின்னு சொன்னாங்க. அப்பா நீ அழாத, செய்தது தவறு. சாமி சாமகானத்திற்கு இறங்கக்கூடியவர், அவரை கானம் செய்து பாடி வழிபாடு செய், அவர் கருணை செய்வார்னு சொன்னார். அவனும் தன்னுடைய நரம்புகளை எல்லாம் கிழித்து எடுத்து ஒரு வீணையாக செய்து சாமவேதத்தை பாடி வழிபாடு செய்தான். சாமி அவனை விட்டுல, அவனுக்கு ஒரு கருணை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாடலுக்காக அவனுக்கு நாளும் வாளும் கொடுத்து அருள் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள் சொல்லு. அதனால அவனுக்கு வரம் கொடுத்தாரு. சந்திரகாசங்க கூடிய ஒரு வாளை கொடுத்தாரு. கொடுத்து நீ போப்பா அப்படின்னு அவரை அனுப்பிச்சு வச்சுட்டார். நாள் எவ்வளவு நாள் கொடுத்தார்? 3.5 கோடி நாள்கள் கொடுத்ததா நமக்கு புராணங்கள்ல சிறப்பா சொற்பொழிவு செய்யக்கூடிய வாரியார் சாமிகள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படி அவரை அனுப்பிச்சு வச்சாலும் சாமி வாகீச முனிவரை கூப்பிட்டாரு. ஏப்பா, அவன் எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கான், கையில அசைக்கிறான், ஆணவம் அவளை கண்ணை மறைக்குது, அவனுக்கு எப்படி என்னை வழிபாடு செய்ய வேண்டும் என்று ஆலோசனை சொல்லலாமா? சொன்னதுக்கு ஒரு பலன் உனக்கு உண்டு இல்லையா? வினையை செய்தால் அந்த வினையின் பலனை அனுபவிக்கணும் யாரா இருந்தாலும். அதனால் நீ மண்மிசை சென்று பிறக்க கடவாய்ன்னு சொல்லிட்டார். ஆஹா, நமக்கு இப்படி ஒரு துன்பம் நேர்ந்ததே அப்படின்னு சொல்லி பாகீசர் சுவாமியை பணிந்து மிகவும் நொந்து கொண்டார். சாமி, நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்குங்க அப்படின்னு. சுவாமி கருணையே வடிவானவர், காரணம் இல்லாம காரியம் இல்லை. உன்னை அங்க பிறக்க சொல்றதுக்கு காரணம் இருக்கு. நீங்க அங்க போய் தேவார பணுவல்களை பாட வேண்டும். அங்கு நன்னெறிக்கு மாறாக இருக்கக்கூடிய மக்களிடையே சைவ நெறியை பரப்ப வேணும். இதெல்லாம் செய்யணும். அதுக்காக நீங்க அங்க போய் பிறக்கணும் அப்படின்னாரு சாமி. அவ்வளவு அது மட்டும் இல்லை, நீ மாற்று சமயத்துல போய் கொஞ்ச நாள் இருப்பேன்னு சொல்லிட்டாரு. அதனால நெறியெல்லாம் நெறி தன்னை சென்று அடைய வேண்டும்னா அந்த வேதனை வேற.
சாமி சொன்னாரு, தக்க தருணத்தில் உன்னை சைவ சமயத்திற்கு அழைத்து ஆட்கொள்வோம்னு சொல்லியிருந்தார். இந்த நிலையில இவர் ரொம்ப காலம் காத்திருந்தார். காத்திருந்ததோட விளைவுதான் இறைவனுடைய பெருங்கருணையினால திருமுனைப்பாடி நாட்டுல திருவாமூர் இந்த ஊர்ல குறுக்கையார்குடி அப்படிங்கக்கூடிய குடியில வேளாளர் குலத்துல பிறக்கிறார். தந்தையார் புகழனார், மிகவும் நலமிக்கார், நன்னெறி செல்லக்கூடியவர். தாயார் மாதினியார். இவங்க பிள்ளையா மகனாக இவர் பிறப்பதற்கு முன்பாகவே இவருக்கு ஒரு அக்கையார் இருந்தாங்க. அவங்க பேர் திலகவதியார். இவருக்கு அம்மா அப்பா பேர் ஒண்ணு சூட்டணுமே, மருள் நீக்கியார் அப்படின்னு பேர் சூட்டினாங்க. தாய் தந்தையர் ஆதரவால நல்ல கல்விகளை கற்று ஸ்திரமாக இவர் சிறப்பா இருந்தார். திலகவதியாருக்கு 12 வயதான போது அதே குலத்துல பிறந்து போர் தொழில் செய்யக்கூடியவராக இருந்த கலிப்பகையார் அப்படிங்கிறவருக்கு திருமணம் செய்து முடிக்க ஏற்பாடு செஞ்சாங்க. அந்த கலிப்பகையார் பல்லவ மன்னனுடைய அந்த போர் படையில போர் தொழிலை செய்பவராக இருந்தார். திருமணம் பேசி முடிச்சாச்சு. அந்த நேரத்துல மன்னர் என்ன சொல்றாரு, வடநாடு நோக்கி போருக்கு செல்ல வேண்டி தன்னுடைய படைகளுக்கு கட்டளையிட்டார். மன்னர் கட்டளை இல்லவா, அதனால அவரும் புறப்பட்டு போயிட்டார். கல்யாணம் முடிவாயிடுச்சு, இவர் புறப்பட்டு போயிட்டார். சமர்கடலை நீந்துவார் நெடுநாள் போர் நீடித்தது. அவரு ரொம்ப நாள் போர் நீடிச்சுக்கிட்டு அங்க ஒரு பக்கம் இருக்குது. இதுக்கு இடையில புகழனார் மறைந்தார். தூய புகழனார் கொன்றுதுகரு நிலாமை மேயவனை வினை பயத்தால் இவ்வுலகை விட்டகன்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய வினை எவ்வளவு காலம் இங்க வாழணுமோ அவ்வளவு காலம் வாழ்ந்தார். அவர் இறைவனுடைய திருவடி அடைந்தார். மாதினியார் ஒரு மாது அரசி. புகழனார் இறைவன் திருவடி அடைந்ததை பொறுக்க மாட்டாமல் பெற்றுமையால் உடனென்றும் பிரியாத உலகெய்தும் கற்பு நெறி வெல்வாமல் கவனவருடன் சென்றார். இறைவனுடைய திருவடியை அவரும் அடைஞ்சிட்டாங்க. இப்ப 2 பேரும் இல்ல, கலிப்பகையார் வருவார்னு காத்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் காலம் ஆச்சு, கலிப்பகையார் வரல. அதுக்கு பதிலா ஒரு செய்தி வந்துச்சு, மறுவார் மேல் மண் வைத்தார் மலையப்போம் கலிப்பகையார் ஒரு ஆறும் போர்க்களத்தில் உயிர் கொடுத்து புகழ் கொண்டார் அப்படின்னு சொல்லி செய்தி வந்துச்சு. இந்த செய்தியை கேட்டதும் திலகவதி அம்மாவுக்கு, எனக்கு ஏற்கனவே என் தாய் தந்தையர் கலிப்பகையாரை திருமணம் செய்வதாக உறுதி பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்ப அவரு இறைவனடி சேர்ந்துட்டாரு. இனிமே நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, எனக்குன்னு முடிவு பண்ணவர் இல்லையே, அதனால நான் என்ன பண்றேன், உயிர் வாழ்தல் தக்கதன்று அப்படின்னு முடிவெடுத்தாங்க. ஆனா அந்த நேரத்துல மருள் நீக்கியார் தன்னுடைய அக்கையார் பாதத்தில் விழுந்து அழுதார். அவர் இந்த பையனை என்ன பண்றது, அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது, சரி உமக்காக தவக்கோல பூண்டு வாழ்கின்றேன் அப்படின்னு ஜபநெறி தவநெறி முதலான நெறிகளை எல்லாம் பூண்டு கொண்டு தன் தம்பிக்காக வாழ ஆரம்பித்தார். இதே நேரத்துல மருள் நீக்கியார் நல்ல நெறிகளை எல்லாம் கற்றுக்கொண்டு மேல மேல வளர்ந்துகிட்டு இருந்தார். தேச நெறி நிலையாமை கண்டு அறங்கள் செய்வராய் ஆசில் அறம் செய்யலானார். குற்றமில்லாத அறங்களை செய்தார். நல்ல விஷயங்கள்லாம் நிறைய கத்துக்கிட்டு வந்தார். அதே நேரத்துல நட்பு சமயனர்கள் பால் போனுச்சு. அவங்க ஒரு கொள்கை வச்சிருந்தாங்க, நல்லாறு தெரிந்துணர நண்பன் அருளாமையினால் கொல்லாமை மறைத்து அப்படிங்கிற மாதிரி, கொல்லாமையை மறைத்து உரையும் சமன்பால் குறுகுவார்
அப்படின்னு பெரிய புராணத்துல சொல்றாங்க. கொல்லாமைங்கிற ஒரு நெறியை கடந்த எவ்வுயிருக்கும் தீங்கு செய்யாமைங்கிறது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம். அதனால நம்ம அங்க போய் சேர்ந்து அந்த நெறிகளை எல்லாம் கற்று மேலும் நன்மை செய்யணும்னு நினைச்சு இங்க இருந்து அங்க போயிட்டார். சைவத்தை விடுத்து சமண சமயத்தை ஏகினார். அங்கு நல்ல சிறப்பா சமணத்தை எல்லாம் கற்றுக்கொண்டார். இவருடைய சிறப்புகளை எல்லாம் அறிஞ்ச அந்த சமணர்கள் இவரை சமண சமயத்தை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள். தர்மசேனர் அப்படின்னு பட்டமும் கொடுத்தாங்க. ஆனா திலகவதியார் துறவு பூண்டார் யாருக்காக? மருள் நீக்கியாருக்காக. மருள் நீக்கியார் இப்ப என்ன ஆயிட்டாரு? தர்மசேனர் ஆயிட்டார். இவங்க திருவதிகை வீரட்டானேஸ்வரர் ஈஸ்வரனுக்கு போய் தொண்டு செஞ்சுட்டு வர்றாங்க. அங்க நந்தவனம் அமைத்து சுவாமிக்கு மாலை கட்டி முழுகுதல் முதலான ஆலயம் முழுகி தருதல் முதலான நற்செயல்களை எல்லாம் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. ஆனா அவங்களுக்கு நம்ம தம்பி நல்ல நெறியில கொண்டு வந்து விடணும்னு நம்ம நினைச்சோம். இப்படி போய் சமணர்கள் பால் சென்று சேர்ந்து விட்டாரேன்னு நினைச்சு பல முறை தம்பி எமக்கு மீட்டு கொடுக்க வேண்டும்னு இறைவனை வேண்டிக்கிட்டே இருந்தாங்க. ஏற்கனவே வாகீச முனிவராக இருந்தபோது சக்க சமயம் வந்தா நீ மாட்டு சமயத்துக்கு போனா உன்னை நான் மீட்டுட்டு வருவேன்னு சாமி சொல்லி இருந்தார். இது இவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இவங்க அந்த பிரார்த்தனையும் விடல. தூண்டு தவ விளக்கணையார் சுடரொளியை தொழுது என ஆண்டருளும் நீர் ஆகில் அடியேன் பின் வந்தவனை ஈண்டு வினை பரசமயம் குழியில் நின்று எழுத்தாள வேண்டும். இப்ப சமண குழியில போய் விழுந்துட்டாயா, குழியில கிடக்கிறான், அவனுக்கு வெளிச்சம் தெரியாது, அவனை காப்பாத்தணும் அப்படின்லாம் வேண்டிக்கிட்டாங்க. அந்த நிலையில சாமி திலகவதியார் கனவில் தோன்றி திருவருள் செய்தார். முன்னமே முனியாகி எனையடைந்த தவம் முயன்றான் அன்னவனை இனி சுகுலை மடுத்து ஆட்கொள்வாம் என அருள் செய்தார். ஏற்கனவே அவன் வாகீச முனிவராக இருந்து என்னை அன்பு செய்தவன். ஏற்கனவே அவன் வந்து என் மேல் அன்பு செய்தவன். எம் அடியான் அவன் தவம் முயன்றவன். அவனை நாம் சூளை நோய் கொடுத்து ஆட்கொள்வோன்னு சொன்னார். இந்த இடத்துல இந்த வரும்போது ஒரு நினைப்பு வரும். ஒவ்வொருத்தருக்கும் எதை கொடுத்தாருன்னா எல்லா சொற்பொழிவுகள்லையும் ஒரே மாதிரிதான் பெரும்பகை சொல்லுவாங்க. ஞான சம்பந்த சுவாமிக்கு பாலை கொடுத்தார். இங்க திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு சூளை நோய் கொடுத்தார். சுந்தரமூர்த்தி சுவாமி நாயனாருக்கு ஓலை கொடுத்தார். அதே மாதிரி மாணிக்கவாச சுவாமிகளுக்கு காலை கொடுத்து ஆட்கொண்டார். திருவடி தீட்சை கொடுத்து ஆட்கொண்டார் குருநாதராக. இத எல்லாருமே நம்ம சிந்திச்சிருப்போம் பலமுறை. திருஞான சம்பந்தன் இதே நேரத்துல இன்னொரு விஷயம் நினைப்புக்கு வருது. திருஞான சம்பந்தன் பாடல் அது தேவாரம்னு சொல்லப்பட்டாலும் அது திருக்கடை காப்புன்னு சொல்லுவாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமி நாயனாருடைய பாட்டை திருப்பாட்டுன்னு சொல்லுவாங்க. அப்பர் சுவாமிகளுடைய பாட்டை தேவாரம்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இந்த தேவாரத்தின் சிறப்புகளை பொருந்த எல்லாத்தையுமே நம்ம தேவாரம்னே சொல்றோம். இதுக்கு பெரியவங்க சொல்லுவாங்க, ஞான சம்பந்தன் தன்னை பாடுவார், சுந்தரர் பொன்னை பாடுவார், திருநாவுக்கரசரோ என்னை பாடுவார் என்று ஒரு வாக்கு இருப்பதாக சொல்லுவாங்க. அது யார் சொன்னாங்கிறது நமக்கு தகவல் எனக்கு தெரியல. அப்ப சூளை நோய் மருள் நீக்கியாருக்கு வந்தது. கடுமையான வயிற்று வலி. கண்தரு நெற்றியர் அருள் கடுங்கணல் போல் வந்து அடுங்கொடிய சூளை அவர் வயிற்றில் கூட புக்குதலால் அப்படியே நெருப்பு மாதிரி வந்து அவர் வயிற்றுல வந்து அந்த சூளை நோய் வந்து புகுந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இவர் வயிற்று வலியில துடிக்கிறார். சமணர்கள் என்ன பண்றாங்க? பிணி நீங்கும் பொருட்டு குண்டிகை சாக்கியர் நீர் மந்திரிச்சு கொடுக்குறாங்க. நீர் மந்திரிச்சு குடிக்க கொடுக்குறாங்க. அடுத்தது மயிர்பீலி கொண்டு
அத்திநாத்தி அத்திநாத்தின்னு மந்திரங்களை எல்லாம் சொண்டு அத்தினா உண்டு நாத்தினா இல்லை அப்படின்னு வாரியார் சாமி இந்த விளக்கத்துல சொல்லுவார். இந்த மாதிரி சொல்லி பீடி கொண்டு உச்சி முதல் கீழ் வழியாக வரையும் தடவுனாங்க. இப்ப நோய் நல்லாகணும், ஆனா நல்லாகல. அதுக்கு பதிலாக என்ன ஆயிடுச்சு, இன்னும் 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 கூடிக்கிட்டே போச்சு. மிகுந்த வேதனையினால துடிச்சார். ஆஹா, என்ன காப்பாற்ற முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தமுற்றார். அந்த நேரத்துல அங்க வேலைக்கு இருந்தவர் ஒருத்தரை கூப்பிட்டு போய் என்னுடைய அக்கையாரை இங்க அழைத்து வாருங்கன்னு சொன்னாரு. ஆனா அவர் போய் அங்க சொன்னாரு. அக்கா சொன்னாங்க, சமணர்களுடைய நன்மை உடையது இன்னது என்று அறியாத சமணர், நன்மை உடையது இன்னது என்று அறியாத சமணர் இருப்பிடத்தை நான் நண்ணுகிறேன். எது நல்லது கெட்டதுன்னு தெரியாத சமணர்களுடைய இருப்பிடத்துக்கு நான் வரமாட்டேன்னு இவங்க மறுத்துட்டாங்க. இத போய் அவங்க சொல்ல அன்று இரவோடு இரவாக மருள் நீக்கியாராக இருந்து இப்ப தர்மசேனர் ஆகி அங்க இருந்து வெளிப்பட்டு வந்தாரு. அக்கா, எனக்கு இந்த மாதிரி வலி தாங்க முடியல, வயிற்று வலி, என்ன எந்த வைத்தியம் பண்ணாலும் என்னால காப்பாற்ற முடியாத வழியில் இருக்கேன்னாரு. இப்ப திலகவதியார் அவருக்கு ஐந்தெழுத்தை உபதேசித்து நீர் பூசி கையில ஒரு தோண்டியையும் கொடுத்து இறைவனுக்கு தொண்டு செய்வதாக ஒப்புக்கொண்டு இறைவனை பாடி நீ இந்த சூளை நோயிலிருந்து மீளலான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சாமி அதே மாதிரி மரல் நீக்கியாராக இருந்த அவர் அங்கிருந்து வந்துட்டாரு. சாமியை பாடினார். கூற்றாயினவாறு விளக்ககளீர்னு பாடல. இந்த பாடல் ரொம்ப அற்புதமானது. இந்த தேவார பாடல்ல முதன்மையானது. நம்ம சம்பந்தர் தேவாரத்தை இந்த முன்னால வச்சு சொன்னாலும் சம்பந்தர் வருவதற்கு முன்பாகவே அப்பர் வந்துட்டார். நமக்கு திருநாவுக்கர சுவாமிகள் பாடியிருக்காரு. கூற்றாயினவாறு விளக்ககளீர் கொடுமை பல செய்தன நானறியன் ஏற்றாய் அடிக்க இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடைக்கு முடக்கீடு ஆற்றேன் அடியேன் அதிகை கடில வீரட்டான துறை அம்மானே அப்படியெல்லாம் பாடினார். பாடினதும் இவருடைய வயிற்று வலி சுகமானது. வயிற்று வலியிலிருந்து நீங்கி கொண்டார். அப்ப இப்படி பாருங்க, இப்படி வயிற்று வலியிலிருந்து நீங்கி இனி சைவத்தை வளர்ப்பதற்காக இந்த எந்த தொண்டு நான் செய்யணுமோ அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி தன்னை சைவத்தின்பால் ஒப்புவித்து கொண்டார். இப்ப இங்க இருந்து அவர் சைவத்திலிருந்து சமணத்துக்கு போனப்போ யாரும் இந்த பிரச்சனையும் பண்ணல. சரி, அவருக்கு சமணம் பிடிச்சிருக்கு போயிட்டாங்க அப்படின்ட்டாங்க. ஆனா அங்க இருந்து இங்க வந்ததுமே ஆஹா, இவ்வளவு காலமா நம்ம கூட இருந்த இந்த திருநாவுக்கரசர் இந்த தர்மசேனர் நம்மளை விட்டு போயிட்டாரு, சமணத்துக்கு விட்டுட்டு சைவத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு இவங்களுக்கு ஒரு பக்கம் கோபம். இவர் இந்த பாடலை பாடிய உடனே சாமி அவருக்கு நீ உன்னுடைய பேர் மருள் நீக்கியார்லை திருநாவுக்கரசர் அப்படின்னு அவருக்கு திருநாமம் விட்டு அருளி செய்தார். இது இறைவன் அவருக்கு வைத்த அந்த பெயர் திருநாவுக்கர சுவாமிகள் அப்படின்னு அருள் செய்தார். இவங்க உடனே போய் நேரா மகேந்திரவர்ம பல்லவங்கிட்ட சொல்றாங்க, நம்மளுக்கு இந்த மாதிரி சமணத்துல இருந்து எல்லாம் தலைவராக இருந்தவர் இங்க இருந்து போயிட்டாரு அப்படின்னு. இதுக்கு மத்தியில இறைவனால் திருநாவுக்கர சுவாமின்னு பெயர் சூட்டப்பட்டவர். பாவுற்று அலர் செந்தேன் தமிழ் இன் சொல் வள பதிக தொடை பாடிய பன்மையினால் நாவுக்கரசன் என்றே உலகேமின் நின் நன்னாமம் நயப்புற மண்ணுக அப்படின்னு சுவாமி சொல்லி
நாவுக்கரசராக ஆனவர் இப்ப அங்கே இருக்கிறார். அவரை நாம சமணத்துக்கு துரோகம் செஞ்சுட்டார், அவரை நீங்க கூப்பிட்டு தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டாங்க. இந்த நிலையில இவங்க கேட்டுக்கிட்டதுனால அப்படியே என்ன தண்டனை கொடுக்குறீங்களோ நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் அவரை கூட்டிட்டு வந்தாங்க. நீங்க சமண சமயத்துக்கு போய் விட்டுட்டு சைவ சமயத்தை சென்று அடைந்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு இறைவன் என்னை ஆட்கொண்டு விட்டார், நான் இங்க சைவத்தில் தொண்டு செய்ய வந்துட்டேன்னு சொன்னாரு. அதுக்கு மந்திரி சொன்னாரு, மின்தேங்கு புரிவேதி வேதியனார் அடியவரை இன்றுமை அரசர் அழைத்து எமை விடுத்தான் போதும் என நின்றவரை உன்னை கூட்டு வர சொன்னாருப்பா ராஜான்னு சொன்னாரு. அதுக்கு சாமி சொன்னார், நாமார்க்கும் குடியல்லோன் என்று எடுத்து நான்மறையின் கோமானை நதியினுடன் குளிர்மதிவால் சடையானை தேமாலை செந்தமிழ் செழுந்திருத்தொண்ட தாண்டகம் பாடி ஆமாறு நீள் அழைக்கும் அடைவிளம் என்று அருள் செய்தார். நீ கூப்பிட்டா நான் வந்துருவேனா? நான் யாருக்கும் அடிமை கிடையாது, நான் சிவபெருமானுக்கு மட்டுமே அடியவராய் நம்மை தெரிவித்துக் கொண்டோம்னு சொல்லிட்டார். நாமார்க்கும் குடியல்லும்னு சொன்னாரு. இதை கேட்டதும் மன்னங்கிட்ட சொன்னதும், அப்படியா, சரி, அப்ப அவருக்கு தண்டனை நம்ம இங்க இருந்தே கொடுத்துடலாம் அப்படின்னு பல்லவனும் அது கேட்டு பாங்கிருந்த பாயுடுக்கை வல்லமணர் தமை நோக்கி மற்ற அவனை செய்வதனி சொல்லும் என அறம் துறந்து தமக்குறுதி அறியாத புல்லெறிவோர் அஞ்சாது நீற்றறையில் இடப்புகன்றார். அவரை கொண்டுட்டு போய் சுண்ணாம்பு கால்வாயில வச்சு சுட்டுடுங்க அப்படின்னு சொன்னார். அத போய் அவரையும் போய் கைது செய்து சுண்ணாம்பு கலவாயில வச்சு சுடுவதற்காக அவங்க முடிவு செஞ்சாங்க. அப்ப சுவாமி மாசில் மதியமும் அப்படிங்கிற பாடல் பண்ண, மாசில் மதியமும் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வேங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசனந்த இணையடி நிழலே அப்படின்னு பாடும்போது அந்த திருக்குறுந்தொகை பாடலை கேட்டு அந்த நீற்றறை அவரை சுடாம இருந்துச்சு. 7 நாள் கழிந்த பின் உணர்வில் அமரரை அழைத்து பார்மினி நீற்றறையை என உரைத்தான் பல்லவனும். காரிருண்ட குளலாம் போல் ஒருவடைய காரமனர் தேர்நிலை இல்லாதார் நீற்றறையை திறந்தார்களாம். 7 நாள் உள்ள இருந்தார். ஆனா 7 நாள் கழிச்சு எப்படி வந்தாரு? எந்த விதமான துன்பமும் இல்லாதவராக அப்படியே வெளியே வந்தார். ஆனந்த வெள்ளத்தில் இடைமூழ்கி அம்பலவனார் தேனுந்து மலர்பாதத்து அபந்துண்டு தெளிவெய்தி ஊனம்தான் இளராகி ஓந்திருந்தார் தமை கண்டே ஈனம் தாங்கியதெல்லாம் என் அதிசயம் என்றார். என்னப்பா ஒண்ணுமே இவருக்கு ஆகலையே அப்படின்னு அவங்க நினைக்கும்படியாக அவர் வந்துட்டாரு. அடுத்தது, ஆஹா, இது ஏதோ ஒரு மந்திரம் பண்ணிட்டாரு, ஏதோ பண்ணிட்டாரு, அதனால இவருக்கு வேற ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு நஞ்சமுது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சமணர்கள் நஞ்சமுது கொடுக்க முயற்சி பண்ணாங்க. நஞ்சமுது ஆம் எங்கள் நாதர் அடியார்க்கு என்று வஞ்சமிகு நெஞ்சுடையார் வஞ்சனையாம் படியறிந்தே செஞ்சடையார் சீர்விளங்கும் திரள் உடையார் தீவிடத்தால் வெஞ்சமர் இருவித்த பாலடிசில் மிசைந்து இருந்தார். அப்ப நஞ்சு கலந்த சாப்பாட்டை கொடுத்தாங்க. அதையும் எடுத்து சாப்பிட்டு அவர் ஒண்ணுமே ஆகல. இப்ப நஞ்சமுது உண்டும் ஒன்றும் ஆகல அப்படிங்கிறத பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு. நஞ்சு கலந்து ஊட்டிடவும் நம் சமய திணில் விடம் தீர் தஞ்சமுடை மந்திரத்தால் சாதியா வகை தடுத்தான் எஞ்சு வகை அவற்றிற்கு இளதேல் எம் உயிர் முறையும் துஞ்சுவதும் இடர் என்றார். சூழ்வினையின் துறை நின்றார். சமணர்கள்லாம் சொன்னாங்க, இவர் ஏதோ மந்திரமெல்லாம் பண்ணிட்டாரு, ஏதோ ஒன்று செஞ்சிட்டாரு, அதனாலதான் நஞ்சு இவரை ஒன்றும் பண்ணல, அதனால இவருக்கு வேற ஏதாவது ஒரு தண்டனையை கொடுத்து நாம அவரை கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணாங்க. அப்ப அடுத்த தண்டனை என்ன? யானையின் காலில் வைத்து இடறச் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாங்க. மாபாவி கடை அமனர் வாகீசர் திருவடியாம் காபாலி அடியவர்பால் கடங்களிற்றை விடுக என்ன பூபாலம் செயல் மேற்கொண்டு
குலைத்துளிலோன் அவர் தம்பேல் கோபாதிசயமான கொலைக்களிற்றை விட சொன்னார். யானையை விட்டு மிதிக்க வைங்கன்னா. ஆனா அந்த யானை என்ன பண்ணுச்சு? கூட்டத்தை குத்தி ஒரு குன்றம் என புறப்பட்டு மாடத்தை மதித்திட்டு மண்டபங்கள் எடுத்தேற்றி தாடகத்தை பரிகாரர் தலையிட்டு கடக்களிற்றின் வேடத்தால் வரும் கூற்றின் மிக்கதொரு விரல் வேலம். இந்த யானை அப்படி வந்துச்சான், அப்படியே முரட்டுத்தனமா வந்தாலும் இவரை ஒன்றும் பண்ணல. அப்படியே வந்துட்டு பார்த்துட்டு இவரை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவரை வணங்கிட்டு போயிடுச்சு. அப்ப இவர் சில பாடல்களை எல்லாம் பாடி அந்த யானை அவரை ஒன்றும் செய்யாம போற மாதிரி ஆயிடுச்சு. அண்ணல் அருந்தவ வேந்தர் ஆணைதம் மேல் வர கண்டு விண்ணவரும் தம்பெருமானை விடையுகந்து ஏறும் விரானை சுண்ண வெண் சந்தன சாந்து தொடுத்த திருப்பதிகத்தை மண்ணுக்கு உய்ய எடுத்து மகிழ்வுடனே பாடுகின்றார். அப்ப யானையை விட்டு ஒண்ணு நடக்கல அப்படின்னு ஆனதுமே அடுத்து அந்த யானை சமணர்களை தாக்க வந்துச்சு. அவங்கெல்லாம் தப்பி பிழைத்து ஓடி உயிர் பிழைத்தால் போதும் அப்படின்னு ஆயிட்டாங்க. அதுக்கு அடுத்தது இதோட விட்டாங்களான்னா இல்ல, சாமியை ஒரு கல்லுல கட்டி கடல்ல போட்டுடலாம், அப்படியாவது கடல்ல மூழ்கி சாகட்டும் அப்படின்னு ஒரு திட்டமிட்டாங்க. நங்கள் சமயத்தின் நின்றே நாடிய முட்டி நிலையால் எங்கள் எதிரேறு அழிய யானையால் இவ்வண்ணம் நின்ற சீர் பங்கப்படுத்தவன் போக பரிவரம் தீரும் உனக்கு பொங்கலல் போல் அதன் பின் புகையென்றால் அகன்றால் என என்றார். இப்ப பொங்கியலும் தீயானது அடங்கி அது புகை நெருப்பகந்தாலும் புகை போவாது, அது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரை கட்டணை பூட்டி கடல்ல பாய்ச்சணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவு கட்டி அதற்கான செயல்பாட்டில் செய்யறாங்க. அல்லிருள் அன்னவனார் கூற அரும் பெரும் பாவத்த வன்பின் தொல்லை சமயம் அளித்து துயரம் விளைவித்தவன் தன்னை சொல்லும் இனி செய்வது என்ன சூழ்ச்சி முடிக்கும் தொழிலோன் கல்லுடன் பாசம் பிணித்து கடலில் பாய்ச்சுக என்றான். கல்ல ஒரு கயிற்றோட கட்டி இந்த சமண சமயத்தை இகழ்ந்தவரை கடலில் பாய்ச்சுங்கள்னு சொன்னார். அப்ப சுவாமி அதையும் அந்த தண்டனையும் தடுக்கல. இவ்வளவு நிகழ்ந்த பின்ன கூட அந்த அரசனுக்கு இது இறைவனுடைய செயல்னு தெரியல. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க? தீங்கு புரிந்தவன் தன்னை சேமம் முறக்கொண்டு போகி பாங்கோடு கல்லில் அணைந்து பாசம் பிணித்தோர் படகில் வீங்கோலி வேலையும் ஏற்றி வெந்துன் என்று விடுத்தான். இதையெல்லாம் சாமி கயிற்றுல கட்டி அலைகடல்ல போய் வீசுங்கன்னு அவன் சொன்னான். அதுக்கு சாமி சரி அப்படிதான் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஏற்றுக்கொண்டார். சொற்றுணை வேதியன் அப்படிங்கிற பதிகத்தை பாடினார். சொற்றுணை வேதியன் ஜோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த இதொல கற்றுணை பூட்டியோர் கடலிடை பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமச்சிவாயவே இப்படியெல்லாம் பாடி அந்த பெரிய துன்பத்திலிருந்தும் சாமி மீண்டு வந்தார். இது எல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, இறைவனை நம்பினோர், கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தையை நமக்கு தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. இப்படி சாமியுடைய அந்த சிறப்புகளை எல்லாம் வார்த்தையால சொல்ல முடியாது. அப்ப இவருக்கு எப்படி இந்த வலிமை வந்தது அப்படின்னா, சிந்தித்து என்றும் நிலைந்தெழுவார்கள் சிந்தையில் திகழும் சிவன் தன்னை வந்தித்த வினை பற்றறுப்பானை பாலுட ஆனஞ்சும் மாட்டுகந்தானை அந்தமில் புகழால் உமைநங்கை ஆதரித்து வழிபடப்பெற்ற கந்தவார் சடை கம்பனெம்மானை காண கண்ணடியேன் பட்டவாரின்னு 7ஆம் திருமுறையில பாடினார். அந்த மாதிரி சிந்தித்து எழுந்து நினைந்து எழுவார்கள் சிந்தையில் திகழும் சிவன் இவரை காப்பாற்றினார். இப்படியெல்லாம் பல்வேறு நிகழ்வுகள் நடந்து அதுக்கப்புறம்தான் இவனுக்கு தெரியுது அரசனுக்கு, ஆஹா நாம் செஞ்சது பெரிய தப்பாயிடுச்சே, இவ்வளவு பெரிய குற்றம் செய்து விட்டோமே
அப்படின்னு சொல்லி திருப்பாதிரி புலியூர்ல போய் அவரை வணங்கி கைகூப்பி தொழுது, நான் செய்த அந்த தவறை மன்னிச்சுங்கன்னு கேட்கிற நிலைமைக்கு வர்ற மாதிரி மன்னனும் தன் மனம் மாறினான். இங்க திருப்பாதிரி புலியூர்ல ஈண்டாளுமாய் எனக்கு என் தந்தையுமாய் உடன் தோன்றினராய் அப்படின்னு சாமி பாடி இறைவனை வழிபாடு செய்தார். இப்படி கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, சாமி செய்த அந்த அற்புதங்கள், நம்ம பெரும்பகுதி அற்புதங்களை தானே நம்ம விரும்புவோம். அற்புதம் காண்க அநேகன் காண்க. இங்க எத்தனையோ அற்புதம். இங்க இருந்து வெளியே போனாரு. பெண்ணாடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்ப பெண்ணாடகம்னு சொல்றாங்க, தூங்கானை மாடம். அங்க போய் இந்த சமணர்கள் பால் இருந்தபோது நான் அங்க இருந்து அமுதெல்லாம் உண்டனே, அதுல கொளுத்த இந்த உடம்ப என் ஆவியை காப்பதற்கு இச்சுண்டேல், நீ இந்த உடம்போட தன்மையை மாத்தி தரணும்னு வேண்டினாரு. இறைவன் திருக்கருணையினால இடபக்குறியும் சூழக்குறியும் அவர் புஜங்களிலேயே பொறித்து அருளி செய்தார் அவருக்கு. அதே மாதிரி இப்படி சைவ சமயத்தை மேலும் சிவபெருமானுடைய பெருமையை எல்லா இடத்திலையும் சென்று சேர்க்க வேண்டும் அப்படின்னு இவர் ஒரு முடிவு செய்து பல அற்புதங்களை பாடியிருக்கிறார், செய்திருக்கிறார். நம்ம ஒரு மணி நேரத்தை எடுத்துக்கிட்டு அதை நம்ம சிந்திக்கணும் அப்படின்னு போனோம்னா ஓரளவுக்கு அதை சிந்திக்கலாம். அதை தலைப்புகளை மட்டும் சிந்திச்சுட்டு போற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி திருநல்லூர் அப்படிங்கிற தளத்துல சிவபெருமான் திருவடி தீட்சை பெற்றார். திருவேலிமலையில போய் இறைவனை பாடி பணி செய்ததோடு உளவாரம் செய்ய வல்லவராக இருப்பதனால் வாசி இல்லாத காசு பெற்று அங்கு பஞ்சத்தால் வாடிய மக்களின் பசிப்பினி நோய்களை எல்லாம் தீர்த்து அந்த ஊர்ல நல்ல செழிப்புழுங்காலம் வரைக்கும் அந்த தொண்டை செய்தாங்க. இதுல திருஞான சம்பந்த நாயனார் சுவாமிகளும் உள்ள வந்துருவாங்க. திருமறை காட்டுல கோயில்ல கதவு ரொம்ப நாளைக்கு முன்னால ஒரு பொல்லாத மன்னன் பூட்டி வச்சுட்டான். திருஞான சம்பந்தரோட போனாரு, பாடினாரு, பார்த்தாரு, பூட்டி இருக்குது. அவரு சொன்னாரு பூட்டி இருக்கேன்னாரு. அவரு அங்க கதவு திறக்க பாடினார். அப்ப பாடும்போது கதவு அவருக்காக 10 பாடல்கள் முடிஞ்சுன்னு திறந்துச்சு. பண்ணின் நேர் மொழியால் உமை பங்கரோ மண்ணினார் வளம் செய் மறைக்காரரோ கண்ணினால் உமைக்கான கதவினை திண்ணமாய் திறந்தருள் செய்மினேன்னு பாடினார். அவர் திறக்க பாடின மாதிரி திருஞான சம்பந்த சுவாமி நாயனார் சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழில் சூழ் மறைக்காற்றை மைந்தா இது நன்கு இறைவைத்துன் அல்சேகை எனக்குன் கதவும் திருக்காப்பும் கொள்ளும் கருத்தாலேன்னு அடியவர்களால் கதவு திறக்கவும் பாட முடியும், கதவு தாழிடவும் செய்ய முடியும்னு அவரு செய்து காட்டினார். நாம இறைவனுடைய திருவடியில் திருவடி தீட்சை பெற்று, இந்த இறைவனே குருவா வந்துதான் திருவடி தீட்சை கொடுத்தாரு. அப்ப குருவர்களால் இறைவனுடைய திருவடி அடைந்தவர் வரிசையில நமக்கு திருநாவுக்கரசு சுவாமிகள் வருவாரு. திருநாவுக்கரசு சுவாமிகளை சம்பந்தர் அப்பரே அப்படின்னு தான் கூப்பிட்டார். ஆக முன்னால நம்ம பார்த்தோம் மருள் நீக்கியாரா இருந்தார் வாகீச பெருமான். அதுக்கப்புறம் சமண மதத்துக்கு போய் தர்மசேனரானாரு, அங்க விட்டு நீங்கி வந்தார். இப்ப சுவாமியே அவருக்கு திருநாவுக்கரசு சுவாமிகள்னு பெயர் அருளி செய்தார். அவரை அப்பரே அப்படின்னு கூப்பிட்டு மேலும் பெருமைப்படுத்தினார் சம்பந்தமூர்த்தி. திருஞான சம்பந்தர் அப்பரேன்னு சொன்னா நாமளும் அப்பரேன்னு தான் சொல்லணும், வழி தொண்டர்கள் நாம. அப்ப இதோட நிக்கல, தாண்டவம் திருத்தாண்டகம் 6ஆம் திருமுறை. அந்த 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்தை சாமி பாடினதுனால தாண்டக வேந்தர் அப்படின்னு அவருக்கு மேலும் பட்டம் உண்டு. திருவேலிமலையில படிக்காசு பெற்றார். திருமறை காட்டுல கதவு திறக்க பாடினார். இப்படியெல்லாம் பல அற்புதங்களை செய்த சாமி.
திங்களூருக்கு போனார். அங்க எங்க பார்த்தாலும் அப்பூதி அடிகள் அப்படிங்கக்கூடிய அந்தன மரபில் தோன்றியவர் திருநாவுக்கர சுவாமிகள் பேரால அறச்செயல்கள் செஞ்சுட்டு வந்தார். ஒரு குளத்தை பார்த்தா திருநாவுக்கர சுவாமிகள் குளம், அன்னச்சத்திரத்தை பார்த்தா திருநாவுக்கர சுவாமிகள் அன்னச்சத்திரம், கல்விச்சாலை பார்த்தா திருநாவுக்கர சுவாமிகள் கல்விச்சாலை, வீட்டுக்கு திருநாவுக்கர சுவாமிகள் இல்லம், எங்க பார்த்தாலும் அவரோட பேர் இருக்கு. அப்ப இத பார்த்துட்டு ஆஹா, எப்படி இப்படி ஒருத்தர் பேர் வச்சிருக்காரு, இந்த பேருக்கு இவ்வளவு ஒரு சிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சு என்னப்பா இது அப்படிங்கும்போது அவர் சொன்னாரு, அவர்கிட்ட இருக்கக்கூடிய வேலைக்காரரு, சாமி மிகுந்த அன்புடையவர், தன்னுடைய குருவாக சிவமாக அவரை நினைக்கிறாரு, அதனால அவருடைய பெயரை இட்டு எல்லா எதை செஞ்சாலும் அவரோட பெயரால தான் செய்வார் அப்படின்னு சொன்னாங்க. ஆஹா அப்படின்னு கேட்டுட்டு அங்க போய், ஏப்பா இந்த மாதிரி நீங்க செய்யக்கூடிய தொண்டு, நீங்க செய்யற தொண்டுல உங்களுடைய பெயரை வைக்காம எங்க பார்த்தாலும் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர்னு பேர் வச்சிருக்கீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. அப்படி கேட்கும்போது அவர் சொன்னாரு, திருநாவுக்கர சுவாமியோடைய பெருமையை நீங்கள் அறியாதவரோ அப்படின்னு கேட்டு அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி, பொங்கு கடல் கண்மிதப்பில் போன்றேறும் அவரது மேலுமே அங்கனதாம் அகிலத்தில் அறியாதார் தாமுலரோ மங்களமாம் திருவேடத்துடன் இவ்வகை மொழிந்தீர் அப்படின்னு கேட்டார். அப்ப தன்னுடைய செயல், தன் மீது வச்சிருக்கக்கூடிய அன்பு மிகச் சிறப்பாக இருந்ததை தெரிஞ்சு அவரு வந்திருக்கக்கூடிய நானு நீ யார சொன்னையோ அந்த திருநாவுக்கரசர் தான்ப்பா அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். அதுக்கப்புறமேட்டு தம்மோடு அடியாருக்கு அமுது செய்வித்தலே அறம், அதிலே நாம் உயிருக்கு உயிராக நினைக்கக்கூடிய திருநாவுக்கர சுவாமிக்கு அமுது செய்விக்கணும் அப்படின்னாக்கா எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி, நீங்க இங்க அமுது செய்யணும் அப்படின்னு அவர் வேண்டிக் கொண்டார். சரின்னு சாமியும் திங்களூர்ல போய் சிவபெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வர்றதுக்கு போனாரு. அந்த நேரத்துல அவருடைய மகன் மூத்த திருநாவுக்கர சுவாமி அவரு இளையறுக்க போயிருந்தாரு, அப்பூதி அடிகளாருடைய மகன். அப்படி இளையறுக்க போனப்ப அவரை விடன் தீண்டி விட்டது. அந்த விடம் தீண்டிய காலத்துல அந்த விடம் நீங்க இவர் பாடினாரு. பாடினதோடைய விளைவு விடம் நீங்கியது. அந்த விடம் நீங்கியதுனால இந்த குழந்தை அப்படியே தூங்கி எந்திரிச்ச மாதிரி எந்திரிச்சிச்சு. அப்படி அற்புதமும் செய்தார். இப்ப தொண்டரை தொழுவார்கள், தொண்டரை வணங்கக்கூடிய தொண்டராக அப்பூதி அடிகள் திகழ்ந்தார். அதே மாதிரி சாமி பழையாறை வடதள்ளி அப்படிங்கிற ஊருக்கு வர்றப்ப அங்க இருக்கக்கூடிய ஆலயத்தை சமணர்கள் மறைத்து வைத்திருந்தாங்க. சிவபெருமானை வழிபாடு செய்து அவருடைய திருவருள் கொண்டு அந்த மறைத்திருந்த அந்த ஆலயத்திலிருந்து வெளிப்படும்படி செய்ய இறைவனை வேண்டினாரு. அதன் விளைவாக இறைவன் மன்னனின் கனவில் சென்று சொல்லி அந்த ஆலயம் இறைவன் வழிபாட்டுக்காக திறந்து விட வைக்கப்பட்டது. திருப்பயஞ்சீலிக்கு வரும்போது அங்க இறைவன் பொதிசோறு அளித்து பெருங்கருணை செய்தார். சாமி மேலும் கைலாய காட்சி காண வேண்டும் அப்படின்னு தன்னுடைய பயணத்தை கைலாயத்தை நோக்கி செலுத்தினார். அப்ப ஒரு அடியார் வேடத்தில் இறைவன் இங்க போறது அவ்வளவு ஈஸியாப்பா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என்னுடைய லட்சியமே இதாங்கும் போது அவருக்கு கருணை செய்து அங்க கைலாயத்தில் மூழ்கி இங்க திருவையாறில் எழுந்து கைலாய காட்சியை காணும்படியாக பெருங்கருணை செய்தார். இப்படி கொஞ்ச நெஞ்சம் கிடையாது, அற்புதங்கள் பல செய்யப்பட்டது. சாமி நமக்கு திருமுறையும் அருளி செய்தார்.
திரும்பூர்த்தியில மடத்துல இருந்தார். மடம் செய்து கொடுத்தார். திருஞான சம்பந்தருடைய சிவிகை, முத்து சிவிகையை அந்த மதுரையில தோல்ல சுமந்தார். சாமி வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டு முன்னால நின்று சுமந்தாக்க தெரிஞ்சிடும், பின்னால நின்று அவருடைய முத்து சிவிகையை சுமந்தார். அப்ப ஞான சம்பந்தர் கேட்டார், அப்பர் வந்திருக்காருன்னு சொன்னாங்களே, எங்க இருக்காருன்னு. சாமி, அந்த பேரு பெற்றவன் இங்கதான் இருக்கேன்னாரு. அப்ப தொழுவார் அவர் பினே தொழுவேன் அப்படிங்கிறத சொன்னாரு. மாதர் பிறைக்கண், அதாவது கைலை காட்சியை பார்த்தப்ப பாடின பாடல் மாதர் பிறை கண்ணியானை மலையாள் மகளுடன் பாடி போதொடு நீர் சுமந்தேற்றி புகுவார் அவர் பினே புகுவேன்னு சொன்னதை இங்க நாம செய்தவராகவும் இருக்காரு. சொல்லும் செயலும் ஒன்றியவராக இருந்தார். அதனால சாமி பல அற்புதங்களை செய்தவர். அவரு ஒவ்வொன்றும் பல ஆலயங்களுக்கு போய் இறைவனை வழிபாடு செய்து தொண்டு செய்தவர். தொண்டை நாட்டுல 9 திருத்தலம், நடுநாட்டுல 9 திருத்தலம், காவிரி வடகரையில 34 திருத்தலம், காவிரி தென்கரையில 66 திருத்தலம், பாண்டிய நாட்டுல 4, கொங்கு நாட்டுல 1, துளு நாட்டுல 1, வடநாட்டுல 2 அப்படின்னு 126 நாடுகளுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய இறைவனை போற்றி பாடியுள்ளார். இந்த 126 தலங்கள்ல இருக்கக்கூடிய இறைவனை பாடி அருள் செய்துள்ளார் நமக்காக. இதுல 302 பதிகங்கள் மட்டுமே நமக்கு கிடைச்சிருக்கு. மற்ற பதிகங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கல. 4ஆம் திருமுறையில 113 பதிகமும், 5ஆம் திருமுறையில 100, 6ஆம் திருமுறையில 99, ஆக மொத்தம் 312 பதிகங்கள் நமக்கு கையில கிடைச்சிருக்கு. இப்படி குறைவில்லாத தொண்டு செய்யக்கூடியவராக இருந்த இந்த சாமி திருப்புகலூர்ல தங்கி இருந்தாரு. அதுக்கு முன்னால இறைவன் அவரை பல்வேறு விதமாக கருணை செய்த வரலாறு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஒவ்வொரு இடத்திலையும் அவர் பாடலுக்கு இறைவன் திருவருள் செய்தார். இறுதியாக ஒரு பாடல்ல செம்பொன் நவமணி சேன் விளங்கு ஆங்கு எவையும் உம்பர் பிரான் திரு முன்றில் உருள் பகை பருக்கையுடனொக்க எம்பெருமான் வாகீசர் உறவாரத்தினில் ஏந்தி வம்பலர்வென் பூங்கமல வாவியில் புகை எறிந்தார் அப்படின்னு நமக்கு ஒரு பாடல். என்னன்னாக்க, உழவார பணி தொண்டு செய்து கொண்டு இருக்கும் போது கோயில்ல அங்கங்க முத்து மணியெல்லாம் சிதறி கிடக்கும்படியான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுச்சு. அதை பார்த்ததும் இதெல்லாம் பொருள் அல்ல, சிவபெருமான் மட்டுமே பொருள் அப்படின்னு அவர் உணர்ந்திருந்ததுனால அவைகளை எல்லாம் என்ன பண்ணிட்டார், பூம்புகாரோட தங்கி இருந்து அந்த தொண்டெல்லாம் செய்து அவைகளை எல்லாம் எடுத்து தூக்கி வாரி கொட்டிட்டார். இது நமக்கானது இல்லைன்னு. அது மட்டும் இல்ல, தேவமாதர்கள் எல்லாம் விண்ணிலிருந்து இறங்கி ஆடல் புரியவும், அதனாலேயே தன் மனம் கெடாமல் சிவபெருமானையே சிந்திக்கக்கூடிய அவர் புல்லோடும் கல்லோடும் பொன்னோடும் மணியோடும் சொல்லோடும் வேறுபட்டு இலா நிலைமை துறந்திருந்த நல்லோர் முன் திருப்புகலூர் நாயகன் திருவருளால் பில்லோடும் முதல் மடவார் விசும்போடு வந்திருந்தார். வானக மின்னும் கொடிகள் வந்திலிந்த எனவந்தி தானம் நிறை சுருதிகளின் தரும் அலங்கார தன்மை காண அமுதம் பறக்கும் கனிவாயில் ஒளிபரப்ப காணல் நெடுங்கண்கள் வெளிபரப்பி இசை பாடுவார். எல்லாம் பாடி அவரை மயக்கினா. அவர் மயங்கினார்னா சித்தம் தெரியாது. சிவபெருமானுடைய திருவடியே நமக்கு எக்காலத்திலும் துணை அப்படின்னு அவர் இருந்தாரு. இத சேக்கிழார் பெருமான் சொல்றாரு, இத்தன்மை அறம்பெயர்கள் எவ்விதம் செயல் புரிய அத்தனார் திருவடிக்கில் நினைவு அகலாது அன்பு உருக்கும் மெய்த்தன்மை உணர்வுடைய விழுத்தவத்து மேலோர்தாம்
சித்தம் நிலை தெரியாது செய்பணிகள் தலை நின்றார் அப்படின்னு சொல்றாரு திருநாவுக்கரசு சுவாமி. திருவாரூர் பெருமானை நினைந்து பாடியதாக இம்மாய பவத்தொடக்காம் இருவினைகள் தமை நோக்கி உம்மால் இங்கு என்ன குறை உடையேன் யாம் திருவாரூர் அம்மானுக்கு ஆளானேன் அலையேன் மின் நீர் என்று பொய்மாய பெருங்கடலுள் எனும் திருத்தாண்டகம் புகன்றார். அப்படிங்கிறதுனால சாமி எவ்வளோ பாடி இறைவனை வழிபாடு செய்து நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்திருக்கிறார். மண் முதலா உலகேத்த மண் திரு தாண்டகத்தை புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் என புகன்று நன்னறிய சிவானந்த ஞான வடிவே ஆகி அன்னலார் சேவடிக்கில் ஆண்டரசு அமர்ந்திருந்தார். வந்தாரு. எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனு எம்பெருமான் திருவடியே எண்ணிலல்லால் கண்ணிலேன் மற்றுமோர் கலைக்கண்ணிலேன் கழலடியே கைதுள்ளது காணிலல்லால் ஒன்னுலே 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பெரும்புகளூர் மேவிய புண்ணியனே இப்படிலாம் பாடினார். அங்கேயே தங்கியிருந்தார். சித்திரை சதய நாளில் ஜோதியோடு கலந்தார், சிவஜோதியில கலந்தார். அந்த நாள் இந்த நாள். இந்த அருமையான நாள்ல இறைவனை பற்றி நம்ம பெரிய புராணம் முழுவதையுமா சிந்திக்கிறோம். அங்கங்க தொட்டு வானவர் மலர் மாறி மண் நிறைய விண்ணுலகில் மேல் நிறைந்த 5 பேரிய ஒளியும் விரிஞ்சன் முதல் யோனிகள் ஆகியனமெல்லாம் உள் நிறைந்த பெருமகிழ்ச்சி தாய் நிறைந்த சித்திரையில் சதயமாம் திருநாளில் அடியேன். அந்த சித்திரை திருநாள்ல இறைவனுடைய திருவடியில இவர் புகுந்தார். சித்திரை மாதத்து சதய நாளில் தேவர்கள் மனமாறி பொழியும் வண்ணமும் இந்த மண்ணுலகங்கள்லாம் ஆனந்தத்தால் இறைவனுடைய திருவருளால் நினையும் வண்ணமும் 5 வகையான வாத்தியங்கள் முழங்கும்படியாகவும் 4 முதலான யோனி பேதங்களை உடைய அனைத்து உயிர்களும் உள்ளார்ந்து பெருமகிழ்வை அடையும்படியாகவும் திருநாவுக்கரசர் இறைவனாகிய பெருஞ்சோதியில் கலந்து அருளினார். நாயனார் இறைவனுடைய திருமேனியில் திருவடியில் கலந்த அந்த நாள் எப்படி கற்பூரம் பதங்கமாதல் அப்படிங்கிற தன்மையில போய் தான் என்பது காண முடியாதவாறு கலந்து நின்றதோ அதுபோல தன்னுடைய 81வது அகவையில் இறைவனோடு கலந்தார் அப்படின்னு சொல்லி அடியேன் ஆதரவால் ஆண்ட அரசின் சரிதப்படியை யான் அறிந்தபடி பகர்ந்தேன் அப்பரமுனிவர் கடி மென் மலர் சேவடிகை கை தொழுது அப்படின்னு சொல்லி. இது சொல்றதுக்கு எளிதானதா அப்படின்னு கேட்டாக்க இல்லை அப்படின்னு பெரிய புராணத்துல சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்லி காட்டுறார். எல்லாரும் ஈஸியானது ஏதோ நம்ம பேசிடலப்பா, சொல்லற் கரியானை இறைவன் மட்டும்தான் சொல்லற் கரியாருன்னு நம்ம சிந்திப்போம். ஆனால் ஆண்டவனின் அடியார்கள் சொல்லற்கு அடியவர்கள். அதனால திருநாவுக்கரசு சுவலர் திருத்தொண்டின் நெறிவாள வருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மேசுகள் பெருநாம சீர் இவ்வளவு நேரமாக பரவி சிந்தித்து ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன்னு அவரே சொன்னார்னா நாம நம்ம நாவால் பாடுவதற்கு எளிதானவரா அல்ல, மிகவும் அரிதானவர் சுவாமி. அவருடைய திருவடியை நாம் தொழுவதற்கான ஒரு சிந்தனை பகுதியாக இது ஒரு சுருக்கமா அந்த 1 மணி நேரம்னா அந்த 1 மணி நேரத்துக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் அந்த தலைப்புகளை மட்டும் அப்படி சிந்திச்சு நிறைவு செய்திருக்கிறோம். இந்த கொஞ்ச நேரத்துல நம்ம மற்ற எந்த விஷயத்துக்கும் நம்ம போகல. இது பின்னால தேவாரம் அப்படின்னு நம்ம சொன்னாலே சாமியை பத்தி பாடினதுதான் அப்படிங்கிறது நாம் ஆழமாக வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா எல்லாமே நம்ம தேவாரம்னா தே கூட்டல் வாரம், தெய்வத்திடம் அன்பை விளைவிப்பது அப்படின்னு ஒரு பொருள் வரும். அதே நேரத்துல தேவாரம்னா தேவனாகிய இறைவனுக்கு மாலை அப்படின்னு பொருள் வரும். தேனாக்க தெய்வம். அப்ப தேவாரம்ங்கிறது தே அப்படிங்கிற ஒலி எழுத்தை கொண்டு ஒன்றே பொருளாக வாரம் இசைப்பாட்டின் கூற்றின்படி வழங்கப்பட்ட தமிழ் சொல். அப்படியெல்லாம் தேவாரத்தை பாடி நமக்கு சைவத்திற்கு நல்ல வழியை நமக்கு காட்டி சைவ நெறியில் நாமும் ஆழ்ந்து அந்த இறைவன் திருவடியை வணங்குவதற்கு பாடி என்றும் வாடாத அன்றன்றும்
புதுமலராய் இருக்கக்கூடிய தேவாரத்தை நமக்கு ஈந்தருளிய பெம்மான் திருநாவுக்கர சுவாமிகள் திருவடியை வணங்குவோம். திருநாவுக்கரசர் திருத்தொண்டின் நெறிவாளர் வருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாம சீர்படவல் உற்றார். சாமி இவ்வளவு நேரமா நாம் என்ன செய்யலாம்? இடையரா பேரன்பும் மலை வாரும் இணைவிழியும் உலகாரத்தின் படையரா திருக்கரமும் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும் நடையரா பெருந்துறவும் வாகீச பெருந்தகைதன் ஞான பாடல் தொடையரா செவ்வாயும் சிவவேட பொலிவலகும் துதித்து வாழ்வாம். அதை தவிர நம்மளால வேலை என்ன செய்ய முடியும்? அவருடைய திருவடியை தொழுது கொள்வோம். சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளின் உயிர்த்துணையே, குருபெருமான் மலரடிகளும் உயிர்த்துணையே, இந்த கேட்ட எல்லாருடைய திருவடிகளையும் கேட்க செய்தவன் சிவபெருமான், உள்ளின்று கூட்டி வைத்தவன் சிவபெருமான். அந்த சிவபெருமான் திருவடியை வணங்கி இந்த பகுதியை நிறைவு செய்யலாம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஓம் கும் குருபியோ நமக. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிகள்.